ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி ஜவ்வரிசி சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்துட்டேங்க. 1 கப் ஜவ்வரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். ரெண்டையும் நல்லா கழுவி 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஒரு விசில் வந்தால் போதும். ரெண்டும் நல்லா குழைவாக வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு 1 கப்பு வெல்லம் போட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். போட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து கொட்டிடுங்க. தனியாக 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. அப்போ தான் நெய் 2 ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி சக்கரை பொங்கல் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம ரெகுலராக அரிசியில் தானே செய்வோம். இப்போ வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுவாமிக்கு கூட இது படைக்கலாம், குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.